அதேங்கப்பா, என்ன ஒரு சைஸு, என்ன ஒரு அழகு. சத்தியமா சொல்ற கெருப்பத்தடைக்கெல்லாம் மாத்திரை கண்டுபிடிக்கிறாங்க, இந்த வேகத்தடைக்கு மாத்திரை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அவி பயிலுங்க பெரிய வேகத்தடை, பெரிய வேகத்தடை. நல்ல வேலை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சாமான் என்னத்துக்கு ஆயிருக்கு இப்ப இப்ப இருந்துச்சு. இந்த இடத்துல பாத்தீங்களா இல்லையா? வேகத்தடை எங்க நின்று இருக்குதா? ஐயோ அது புடி இருக்குது. பொய் சொல்லக்கூடாது. வேகத்தடை படுக்க வருஷமா கிடக்கு. இது நிமிட்டிட்டு இருக்கிற வேகத்தடை, படுக்கிற வேகத்தடை கிடையாது. அதனால பொம்பளை அழகான புள்ள. இந்த புள்ள வந்தவே இடிச்சிட்டு உள்ள போயிருச்சு. இந்த புள்ள ஏன் உள்ள போச்சு, எதுக்கு உள்ள போச்சு கேட்கணுமா இல்லையா? என்ன என்னமா சொன்னீங்க? இந்த புள்ள உள்ளுக்கு போயிருக்குனே. அதனால பரவாயில்ல. இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. நீ சொல்லட்டுமா? என்பார்கள் அடடே, என்பார்கள் அவளை மூன்றை வினாடி அவளை கண்டாய் நினைவுக்காக வந்திருக்கிற அஞ்சலிக்காக இப்படி அழகான பொம்பளை பிள்ளையை சந்திச்சிருக்கான். அந்த புள்ள மனசு கும்பிடக்கூடாது, உட்காந்து பாக்குற மனசு கும்பிடக்கூடாது. பப்புனுக்கார வந்தா அதை செஞ்சான கொஸ்டையா பேசாம சிறப்பா செஞ்ச சிறப்பா போனாங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன். பொம்பளை பிள்ளை உள்ள போயிருக்கு. ஒருவேளை மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கும்போது, மதுரை மீனாட்சினா கிளி இருக்கும், கிளி அது கிடையாது. ஒருவேளை இந்த காமாட்சி அம்மனாக இருக்குமோ, கரும்பு உண்டு இருக்கும், அதையும் காணா. ஒருவேளை தேவலோகத்து பண்ணியாக இருக்குமோ, தேவலோகத்து கன்னியாக இருக்குமோ, எதுவுமே தெரியுமே. பந்தோட பிள்ளை இடிச்சு உள்ள போயிருக்கேன். ஏன்னா ஒருவேளை பிள்ளைக்கு அது இல்லாம இருக்குமோ, மனசு எது இல்லாம இருக்குமோ தெரியலே. அதனால இந்த பிள்ளை மனசு இல்லாம உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கம்பெனி பிடிச்சானே கம்பெனி வந்தவங்க பாடி பாடி சந்தோஷமா இருந்துச்சு. அந்த புள்ள அத சொல்றியா? நல்லா இருந்துச்சுங்களா? எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு தெரியுமா? நாளைக்காரர் பாவம் இன்னும் போட்டு எடுத்ததே நீதான். என்ன பாருங்க, ஆறாளுக்கு எடுத்து வைக்கிறீங்க. நான் எங்க பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறேன்? நான் கோவிச்சுட்டு போறேன் பாரு. ஐயோ அண்ணே நீ பேசாம போற. நான் பொம்பளை பிள்ளைய கெடுக்கிறேன். நீங்க ஏன் கோவிச்சுட்டு போற? சின்னப்பா தெரியல உள்ள போறாப்ல. ஓ அக்கா புருஷனுங்கிறதுக்கு உள்ள போற. ரொம்ப சந்தோஷம். போனா போயிட்டு போறாருனே அவரு. அண்ணே இந்த புள்ள வர்றதுக்கு நேரம் ஆகுது. ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு மனசார சொல்றேன், நான் பயங்கரமான விரதத்தோட வந்திருக்கிறேன். அம்மா பயங்கரமான விரதம் அப்படின்னா, ஏன்னா வந்ததுல இருந்து பாரு என்னை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா சரியான விரதத்தோட வந்திருக்கிறேன். நானு காலையில தான் தெரியும் வருது. அதுக்கு ஆள் இல்லம்மா. ஓ புள்ள வெளிநாட்டுக்கார பிள்ளையாட்டு வணக்கம்னு சொல்லுமா, மரியாதை சொல்லுமா. அக்கா தங்கச்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. வணக்கம். உங்களுக்கு ஊர் என்ன ஊருங்க? பருப்பு வடையா கொத்த வடையா? வடநாடு. மேலே இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேலே போகுது. நல்ல சௌரியம். உங்களுக்கு தான் இலவசமா. அப்புறம் அங்கிருந்து வருவீங்க, அங்கிருந்து போவீங்க. சும்மாவா இருப்பீங்க? ஐயோ ஏழை பிள்ளையிலே வந்தது. வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குது? வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு பல பிக்சர் வந்திருக்கு. பிக்சர் எடுத்துல பிக்சர்ல நடிக்க வந்திருக்கா? பல பிக்சர்ல நடிக்க வந்திருக்கு. தமிழ் படத்துல நான் பாக்குறதே இல்லையே. நான் மலையாளத்திலே நடிச்சிருக்கு. தமிழ் படத்துல பாக்குறது என்ன காரணம்? அது மலையாளத்துல நடிச்சல, மலையாளத்துல நடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அது உண்மைதான். தமிழ்நாட்டுல யாரும் உனக்கு பிடிக்கலையா? தமிழ்நாட்டுக்கு இப்பதான் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் சுத்தமா கொஞ்சம் கூட துள்ளி கூட பிடிக்கவே இல்ல. நீங்க புடிச்சு பார்த்த மாதிரி பேசுறீங்க. என்னமோ புடிச்சு வச்சு பேசுற மாதிரி பேசுறீங்களேமா. சொன்னேன் தமிழ்நாட்டுல பிடிக்கல, மலையாளத்துல பிடிச்சிருக்கு. மலையாளத்துல நல்லா நல்லா பண்ணுது. மலையாளத்துல
மலைக்கு மேலே பண்ணது, மலைக்கு கீழே பண்ணது, மலைக்கு நடுவுலே பண்ணது. அதனாலதான் விளங்காம கிடக்குது. என்னது? ஏம்மா மலையாளம் உனக்கு பிடிச்சிருக்கீங்க? மலையாளத்துல பிடிச்சிருக்கீங்க யாருமா? மலையாளத்துல மம்முட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் கடப்பாளையெல்லாம் பிடிக்காதா? மலையாளத்துல மம்முட்டியை பிடிக்குது, மம்முட்டியை பிடிக்குது. ஹிந்தில அமிதாப் பச்சன் பிடிக்குது. அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ரொம்ப பிடிக்குது. சந்தோஷம். வெளிநாட்டுக்கார பிள்ளை ஆமா. பிள்ளையை தொட்டு பார்த்தவன எவ்வளவு கேட்க போறா? எல்லாத்தையும் கேட்டுக்க. வந்தோட ஒரு பொம்பளை புள்ள சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கேக்குது. இதுக்குத்தான் நம்மளே குழந்தை கிட்ட உட்டியாடை நடிக்கிறதுக்கு அவரே நான் சொன்னேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பேருக்கு மரியாதை கொடுத்த பேசாம வந்தோட சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, அப்படி இருக்கா, அப்படி இருக்கான்னு கேக்குறியே. நான் என்னைக்கும் மரியாதையான ஆளுமா? ஆமா. சொல்லிட்டா இந்த மாதிரி விளக்கம் பேசுறது பிடிக்காது பாப்பா. நீ ஓவரா பேசினா எனக்கு பிடிக்காது. என்னைக்குமே ஆம்பளை தான் தெரியாது. நான் சொல்றேன் என்னைக்குமே பொம்பளை தான் பெரியாளு. எந்த வகையில பெரியாளு? நீ எந்த வகையில பெரியாளு? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாப்பா. சொல்லு. இப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்க ஆம்பளை தான் பெரியாளு. நான் சொல்றேன்ல, நான் பொம்பளை தான் பெரியாளுங்கிறேன். அதுக்கு சின்ன விளக்கம் சொல்லட்டுமா? சொல்லு. ஆன்மீகம் தான் சொல்றேன், பொன்மீகம் சொல்றாங்க. அங்க ஆன்மீகம் தான் சொல்றாங்க, ஆம்பளை தான் நாங்க தான் பெரியாளு. ஆண்டவர் தான் சொல்றேன், போண்டவர் தான் சொல்றேன். இல்லங்க, அங்க நாங்க தான் பெரியாளு. நான் சொல்றேன் இந்த பொம்பளை எல்லாம் இந்த ஆம்பளை வர முடியுமா? யாரு சொன்னது? நான் பொம்பளை இருக்கவே ஆம்பளை நீ வந்து நான் சொல்றேம்மா, நாங்க எல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நாங்க எல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுயா. நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் 10 மாசம் செமந்து பெத்தாக்கா நீ ஆம்பளை வந்து மூப்பில பிறக்க முடியும். நான் 10 மாசம் செமக்காம நீ வந்து ஆம்பளை பிறந்துருவியா? அது உண்மைதான் கைவிடுமா. உங்க மாதிரி ஒரு தாய் குழந்தை எங்களை மாதிரி ஆம்பளை எல்லாம் பிறக்க முடியும் நான் சொல்ல. என்னைக்குமே பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறது. நாங்க எல்லாம் உங்களால புள்ள பார்க்க முடியுமா? நீங்க கேட்கறீங்க, கேட்காம. ஆமா, நீங்க ஏன் கேட்கறீங்க? பேசாம போக வேண்டியதானே. நீங்க இல்லாம நாங்க பெப்போயா? எப்படி பெப்பீங்க? தேவையே இல்லையா? எப்படின்றீங்க? அந்த காலம் நீ உங்களை வச்சு பெத்ததலா. இப்ப நாங்க அப்படியெல்லாம் புள்ள பெக்கிறதே இல்ல. நாங்க இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம், ஊசியை போடுவோம், புள்ளைய பெப்போம். கைவிடுமா. உன்ன மாதிரி நாட்டுல பொம்பளை இருக்கிறனால நல்லா மழை மும்மாரி பெய்யுது பாப்பா. இதுமா பாரு, இப்ப ஊசி போட்டு புள்ள வைக்கிறேன்னு சொல்றீங்களே. ஒருத்தருக்கு தலையில இருந்தா கையில ஊசி போடுறாங்க, ஒருத்தருக்கு நெஞ்சில இருந்தா பெட்டக்ஸ்ல ஊசி போடுறாங்க. நீங்க புள்ள வைக்கிறது ஊசி போடுறீங்க, அது நமக்கு தேவையில்லாத வேலை. இப்ப ஆம்பளை நாங்க சேர்ந்தா நீங்க புள்ள வைக்க முடியும். ஒரு விஷயம் தெரியுமா? ஊசி போட புள்ள வைக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த கல்யாண சமாதம் தான் சொல்லுவாங்க, கல்யாண சமாதம் பையன் வரான், கல்யாணத்துக்கு பிறந்த யாரும் சொல்லுவாங்க. ஊசி போடுற ஊசி போட்டு பிறந்த புள்ள போகுது, ஊசி போட்டு பிறந்த புள்ள போகுதுன்னு சொல்லுவாங்க பாப்பா. என்னைக்குமே ஆம்பளை இருந்தா ஒரு மரியாதை. விஞ்ஞான காலையா காசி துளசின்னு பேர் இருக்கல, ஊசின்னு பேர் வச்ச தப்பா? நியாயமான விஷயம் பாப்பா. பேர் வச்சுட்டேன். சந்தோஷம். எதுக்கு வந்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் வந்திருக்கீங்க. நான் ஆட்டக்கார போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். ஆடுவீங்களா? பொழப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். பொழப்ப நீ கெடுத்து கொடு. வெளியே போய் வராத ஊரை நாங்க எடுத்துட்டேன்னு சொல்லுங்க. சிவனே இருக்கு, நானா எடுத்து அந்த பிள்ளைய வைக்க. ஏன் பொழப்பு ஒன்னாலும் கெட்டு போச்சியா? நீ அருமையா பேசுறீங்க. உன் பொழப்பு பாக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறீங்க, ஏன் பொழப்பு பார்க்க நான் வந்திருக்கேன். என்ன பொழப்பு? உங்க பொழப்பு என்ன? இங்க வந்து நான் ஆட்டோ பார்க்க வந்திருக்கீங்க. நீ ஆட்டோ பார்க்க வந்திருக்கீங்க? நான் ஆட்டக்கார பொண்ணுங்க. ஆமாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. நல்லா ஆடுவீங்களா? நல்லா ஆடுவேங்க. ரொம்ப சந்தோஷங்க. என்ன வச்சிருக்காங்க? அப்பா நீங்க 4 பேர் சொல்லுமா? என்ன நல்லா வச்சிருக்குன்னு சொன்னோன்னே 5 ஆளு 4 ஆளு இல்ல. பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை எடுத்தா புலம்புத்தன பண்றாங்க. நீங்க யாரு? நாங்க அப்படியே வந்தங்க, நாடகம் பார்க்க வந்தங்க. நாடகம் பார்க்கறோம், புள்ள ஆட்டம் நல்லா இருந்துச்சு. முன்னாடி உட்கார்ந்து பார்க்க வேண்டியதானே? முன்னாடி உட்கார்ந்து பார்க்கலாம்னு இருந்தங்க. நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக நின்னு பார்க்கலாம்னு வந்திருக்கீங்க. சரி, எதுக்கு வந்த? அப்ப என்ன காரணத்துக்காக? அதான் அந்த புள்ள ஆடுறத பார்த்து பண்ண ஒரு ஆசை. நல்லா ஆடுங்களா? எப்படி போறது ஓடுறது படிச்சு பார்த்தியா இல்லையா? பாத்துட்டேங்க. ஆட்டம் பார்த்தா பார்த்து பாட்டு கேட்டா பார்த்து போடுறதுல 10 ரூபா காசு இருக்கியா? வச்சிருக்கீங்க. எது முதல்ல உடுப்பு இருக்குங்க, அப்புறம் உருவி தரங்க. பொய் சொல்லக்கூடாது. கார்டு வச்சிருக்கீங்க, அட்வான்ஸ் குடியா? இருங்க, உள்ள இருக்குங்க நிறைய. சரி, ப்ளீஸ் பையன் வேற எங்க ஓடுற? அந்த பையன் சொல்றேன், வாங்கி வச்சிருந்தியா? கப்பு தண்ணிக்கே வந்தாதா 10 ரூபா? கப்பு தண்ணிக்கு 10 ரூபா வந்தாதா? அண்ணே, முதல்ல 10 ரூபால தான் ஆரம்பிக்கணுங்க. இப்ப 101 ரூபா முதல்ல ஆலயத்துக்கு கொடுத்தாங்க அட்வான்ஸ்னு. யார்கிட்ட? நம்ம தங்கவேல நைட் 40 வருஷத்துக்கு முன்னாடி 101 தான். இப்ப 2000 10,000 5000 நீட்டா இருக்குதே, ஆடுமா? இதான் டவுன் பஸ் மாதிரி ஏற சொன்னேன். நான் பாட்டியா ஏறலங்க. சொக்குமணி வச்சரிக்க பாசி ஆயாக்கு சொல்லுவாங்க. எதிர்பார்க்கிறேன்.
ஒரு ரவுண்டுக்கு மேல 15 ரவுண்டு போயிட்டு இருக்குது. அருமையான ஆட்டம். பணத்தடியா பணமா போகும்போது குடியா போகும்போது ஆமா பணத்தை கொடு. கோடி என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கோம்? ஆட்டம் பார்த்தா 10, பாட்டு கேட்டா 10. உட்காந்து பார்த்தது யாரு? நீ. அப்ப 10 ரூபா நீ எனக்கு கொடு. என்னது நான் உனக்கு கொடுத்தேன்? என்ன இழுச்சு வைப்பேன் நினைச்சியாமா? ஏன்னா அவங்க சேர்ந்து ஆள நான் ஆசைப்படுறேன். இல்லையா? இல்ல பழைய ஆடுவே கூட இல்ல இழுச்சா போய் இல்லையான்னு கேட்டியே. இல்லங்க இல்லையா? ஆடிட்டு தான் போவேன். சரி சரி ஆட்டுக்கலானே உங்ககிட்ட உத்தரவு கேட்டுக்கிறதுனால உள்ள ஆடிக்கிறேங்க. பாடிக்க. இந்த பிள்ளையோட ஆடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பிள்ளை நீ கூட்டி போ. ஏன் நீ கூட்டி போக மாட்டீங்களா? அடுத்த பிள்ளை நாங்க ரெடி பண்ணோம்ல. எனக்கு தெரியும் ஒரு உள்ள ரெடி பண்ணி விடுவீங்க. ஆனா எங்க குளம் ஹலோ 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 இழந்த வளத்திற்கு நாயரி அதை முழுப்பட்டுமா எசபாட்டு வடிக்கட்டுமா எசபாட்டு வடிக்கட்டுமா மாம்பழத்துக்கானே மயூரத்து சின்னவளே மயூரத்து சின்னவளே அறையாளிருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா என்னம்மா 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 என்னை இவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டுருக்கு. என்னையா பாடுறா? அப்படியே நெட்டிகன் படம் பாத்தீங்களா? ரஜினிகாந்த் அத ஒரு கல்யாணம் போட்டு பாடுவார் ரஜினிகாந்த். ஆமா அத போட்டா போட்டுருக்கியா? ஒச்ச கொட்டை பல்லவி முத்து முத்து சொல்லலை காலையில பாம்பு பிடிக்க மதுளி வயசுக்கு ஆள் இல்லையா? போனீங்கன்னா நீ 2 பாம்பு பிடிக்க. பாம்பள பொண்ணு வேலைக்கு இல்லாம இருக்குங்களே. என்ன பாவம் மகடி வச்சு ஓடி ஆடுது? மகடி ஊரா பேச படுத்த கிடக்குது. விட்டு வெளியே வரவே மாட்டேங்குது. சீமையில திரளகி இவ செஞ்சு வச்ச திரளகி செஞ்சு வச்ச வயலழகி கட்டு மல்லி கட்டி வச்சா ஒத்து வச்சா ஒத்து வச்சா
உங்க ஊர் உங்க பேர் என்ன பாப்பா? முத்துக்கொண்டபாளையத்தை சார்ந்த அருமை நண்பர் பேசலாம் எனக்காக 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பல எல்லாமே வந்துருது. மேடு வளம் பயமா கிடக்குது. என்ன ஊருங்க? மலை ஆழம். உங்க ஊர் மலையாளமா? கொச்சிடம் தான். அதோட விட்டு அந்த புள்ள வேற இடத்துல சொல்லு. எங்க ஊர்ல இருக்கீங்களா? பொந்து குளத்தூர். மணவாடி பக்கத்துல ரயில்வே பொந்து குளம் ஓடி இருக்கிற கல்லும்பட பாப்பா. அக்கா தங்கச்சி 4 பேருங்க. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை அக்கா கூட்டி போலாம்ல. அக்கா உங்கள வராதுங்க. அப்படி சொல்லாதீங்க வராதுங்க. அதனால தம்பில பெரிய கம்பெனி இதுங்க. இன்னொரு கம்பெனி இதுங்க. இன்னொரு கம்பெனி இதுங்க. என் பேரு இதுங்க. விளங்கும்டா. பெரிய அக்கா பேரு ரோஜாங்க. ரெண்டாவது அக்கா பேரு மீனாங்க. மூணாவது அக்கா பேரு ரம்பாங்க. உங்க பேரு நக்குமான்னு வச்சிருந்தாங்க. நல்ல வேளை உப்புமா சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அப்பா பேரு பிடிக்காம வேற பேர் மாத்திக்கிட்டேன். என்ன பேருங்க? என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு சுனிதா தேவி. நான் தரமாட்டேன். சுனிதா தேவி. என் பேர் சுனித் பாண்டி. ஆமா, பாண்டி வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டேங்க. ஆமாங்க. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வருதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. காதல் நீங்க சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பிடிச்சமா இருக்கு. இருங்க வரேன். இல்ல டீ குடிக்கிறாங்க. இங்க வாங்க. இங்கே மிக சிறந்த முறையிலே மறைந்த மிருதங்க சக்கரவர்த்தி எம்.கே. தங்கவேலப்பா அவர்களுக்காக சிறப்பான நடித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை மனைவியை சார்ந்த நிறுவனம் அவர்களுக்கு இங்கு தங்கவேலையா குடும்பத்தின் சார்பாக விக்னேஷ் அவர்கள் புன்னாரை ஓட்டுகிறார்கள். எனக்கு பொன்னாடி போட்டிய தம்பி அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம். அதே போல உள்ளூரை சேர்ந்த மகேஷும் ஜெய்சீலன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். உள்ளூரை சேர்ந்த மகேஷ், ஜெய்சீலன். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது ஒண்ணு நினைச்சு கண்ணஞ்சவத்து சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. நினைச்சு கண்ணஞ்சவத்து சும்மா சும்மாடி. நமது காத்து நடக்குது, நமது கூடு இருக்குது. ஆனந்தமா நடக்குது, ஆசைக்கு வண்ணம் நடக்குது. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி.
பாடுகின்ற சென்றடை போல் ஊர்களை நான் சொல்லவா என் காதல் தெய்வீக காதல்மா எப்படிங்க சொல்லட்டுமா சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க ஹால் 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 ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போதே ஆடலாம் பாடலாம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போதே
அன்பு சாதசர்களே, இந்த பாடி நாட்டு படைவீரர் இந்த மதுரை வென்ற நாடகத்தை முழுமையாக கண்டுகளித்து எங்கள் பிரதமர் கேட்டுக்கொண்டு எங்கள் தலைக்கு செல்வோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம்.